ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சோமாசு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 கப் ரவை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் துருகின தேங்காய் ஆட் பண்ணி அதையும் நான் வறுத்துக்கிறேன். துருகின தேங்காயும் 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். ஸோ ரவை தேங்காய் ரெண்டுத்தையுமே நல்லா வறுத்து செய்யும் போது சோமாசு நிறைய நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாட்டர்டே சண்டே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே தான் நாங்கள் சோமாசு ரெடி பண்ணியிருந்தோம். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் கற்றுக்கிட்டதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக ஒன்றும் பாதியமாக உடச்சி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணும் போது சோமாசு சாப்பிட சொல்ல நம்மளுக்கு அங்கங்கே கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரவை எடுத்து வச்சுருந்த அதே பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 கப் துருகின தேங்காய் ரோஸ்ட் பண்ணதையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி ஸ்பூன்றதுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சோமாசுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு மைதா மாவை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பசங்களும் சேர்ந்து செஞ்சதுனால என் பையன் நானும் பிசைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி செஞ்சாங்க. அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய சோமாசுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம சப்பாத்தி தரட்டுற மாதிரி தரட்டிக்கலாம். தரட்டிட்டு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு சோமாசு மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கலாம். ஸோ கார்னரை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சோமாசு ஷேப் வந்துடும். ஸோ லைட்டாக செய்யணும். ரொம்ப செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஓரங்கள் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது கடாயில் எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம சோமாசு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சோமாசு ரெடி ஆகிடும். மெதுவாக 2 சைடும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சோமாசு ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.